வணக்கம், வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். சென்னையில் உள்ள அழகிய தீவுகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எல்லோருக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு எண்ணம் தோணும், சென்னையில் எங்கே தீவு இருக்குன்னு. ஆனால் உண்மையில் சென்னைக்கு அருகில் பல அழகான மற்றும் அமைதியான தீவுகள் ஒளிஞ்சிருக்கு. சென்னையின் நகர சலசலப்பில் இருந்து விடுபட்டு அமைதியாக ஒரு நேரத்தை செலவழிக்க இந்த தீவுகள் சிறந்த தேர்வுகள். சென்னையிலிருந்து ஒரு நாள் ட்ரிப் அல்லது பிக்னிக் போவதற்கு இந்த இடங்கள் தான் பெஸ்ட் சாய்ஸ். மறைந்து கிடக்கும் இந்த அழகிய தீவுகள் எங்கே இருக்கு, இங்கே எப்படி போவது என்பதை பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓடிக்கொண்டிருக்கும் இந்த இயந்திர வாழ்க்கையில் வேலைப்பொழு, மன அழுத்தம் ஆகியவற்றால் சோர்ந்து போகும் நேரத்தில் அதிலிருந்து விடுபட்டு சற்று எங்கேயாவது தப்பித்துக் கொள்ளலாமா என்ற எண்ணம் நம்மில் பெரும்பாலானோருக்கு ஏற்பட்டிருக்கும். இது போன்ற நேரங்களில் நம்ம ஆசுவாசப்படுத்திக் கொள்ள நகர வாழ்க்கையில் இருந்து சற்றே விலகி இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு சென்று வந்தால் மன அமைதியும் நிம்மதியும் ஏற்படும். அப்படி சென்னையில் இருக்கும் கூட்டமே இல்லாத அழகு நிரம்பிய தீவுகளை பற்றி பார்க்கலாம். ஆலம்பறை தீவு. சுற்றிலும் கடல் சூழ்ந்த ஆலம்பறை கிராமம் சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த பொழுதுபோக்கு இடமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. சென்னையிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலும் மகாபலிபுரத்திலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடம் அமைந்துள்ளது. சிறந்த பொழுதுபோக்கு இடமாக இருப்பதோடு புகைப்படங்கள் எடுக்க இது நல்ல ஸ்பாட். 3 புறமும் தண்ணீரால் சூழப்பட்டுள்ள இக்கோட்டையின் பின்புறத்தில் 6 கடலுடன் கலக்கும் காட்சியை நாம் கண்டு ரசிக்கலாம். ஒரு நாள் பிக்னிக்காக சென்னையிலிருந்து ஈசிஆர் சாலையில் புறப்பட்டால் 1.5 மணி நேரத்தில் ஆலப்பறை கோட்டை இருக்கும். இடைக்களி நாடே அடைந்து விடலாம். ஒரு நாள் சுற்றுலா செல்ல இது ஏற்ற இடம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இருக்கும் தீவு. பல ஆண்டுகளாக சென்னையை சுற்றியுள்ள சில இடங்கள் அதன் இயற்கை அழகுக்காக மிகவும் பிரபலமாக உள்ளது. மலைகள் முதல் பள்ளத்தாக்குகள், கோட்டைகள் முதல் கோயில்கள் வரை, நினைவு சின்னங்கள் முதல் வரலாற்று கட்டிடங்கள் மற்றும் கடற்கரைகள் முதல் தீவுகள் வரை அனைத்து வகையான சுற்றுலா தலங்களையும் சென்னை கொண்டுள்ளது. அவற்றில் முதல் தீவு இந்த இருக்கும் தீவு. இது ஆங்கிலத்தில் ஹிடன் ஐலாண்ட், இருக்கும் ஐலாண்ட், லேக் ஐலாண்ட் என்றெல்லாம் அழைக்கப்படுது. இந்த அழகிய தீவு சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் புலிக்காட் ஏரி நடுவே அமைந்துள்ளது. பல அரிய உயிர்களை கொண்டிருக்கும் புலிக்காட் தீவில் நிழலில் ஒரு ஓரமாக அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலே போதும், மனசு லேசாக மாறிவிடும். நகர்ப்புற வாழ்க்கை முறையிலிருந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்க நினைக்கும் பயணிகளிடையே இது ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக மாறியுள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தீவு திமிங்கல தீவு. சென்னை அடையார் ஆற்றங்கரையில் உடைந்த பாலத்திற்கு அருகே அமைந்துள்ளது. இங்கு ஒரு போட்டிங் கிளப்பும் செயல்படுது. ஆற்றில் நீர்மட்டம் நன்றாக இருக்கும் போதெல்லாம் இந்த போட் கிளப் சார்பில் இங்கு போட்டிங் ஏற்பாடு செய்யப்படுது. அடையார் பாலத்துக்கு அப்பால் உள்ள ஆறு தெளிவாக தெரிவதுடன் பல புலம்பெயர் பறவைகளை இங்கு நாம் பார்க்கலாம். இங்கு சென்று வந்தவர்கள் இந்த தீவில் படகோட்டி செல்வது மனதில் உள்ள குழப்பங்களை சரி செய்து ஒருவித தியான மனநிலையை தரும் என்று சொல்கிறார்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிற தீவு கியூபிள் தீவு. சென்னையில் உள்ள அடையார் ஆற்றில் அமைந்துள்ள கியூபிள் தீவு சால்ட் வாட்டர் லகுன்களில் உருவான 4 சிறிய தீவுகளில் மிகப்பெரிய தீவு ஆகும். தீவின் நடுவே அமைந்துள்ள பெரிய ஐரோப்பிய கல்லறை ஆலை தான் இந்த தீவு ஃபேமஸ் ஆனது. பிரெஞ்சு தலைமையிலான இந்திய படைகளுக்கும் நவாப் படைகளுக்கும் இடையே நடந்த போருக்கு பிறகு இந்த கல்லறை இங்கு கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. மெரினா கடற்கரையின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த தீவை மயிலாப்பூர் மற்றும் அடையார் பகுதிகளில் இருந்து எளிதில் அணுகலாம். இந்த அமைதியான இடத்தில் அமர்ந்து கரையோரங்களில் மோதும் அலைகளின் எளிமையான ஒளியில் சற்றே இழப்பாரலாம். மேலும் பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.